வீட்லயே எப்படி சிம்பிளாக ஒரு வண்டி கடை பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக கட் பண்ணினா ஒரு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணினா 2 தக்காளியும் போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட முத நாள் ஊற வச்சு மறுநாள் வேக வச்ச பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இது கூட ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான வண்டிக்கடை பட்டாணி மசாலா ரெடி. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதை சுற்றி வெங்காயம், துருவின கேரட், துருவின மாங்காய், ஸ்லைஸாக கட் பண்ணினா மாங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.